ரொம்ப நாளாக பெங்களூரில் உள்ள இஸ்கான் டெம்பிளுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் போக முடிஞ்சுது. மெட்ரோவில் தான் போயிருந்தோம். மெட்ரோவில் இருந்து இறங்கி ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணால் கோயில் வந்துடும். ஆட்டோக்காரங்க கோவில் ரொம்ப தூரமாக இருக்கும், ஆட்டோவில் போகலாம்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் கோவில் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸ்லிப்பரை வாங்கி வைக்கிறதுக்கு 20 ருபீஸ் அமௌண்ட் கேட்பாங்க. உள்ளே வந்து தனியாக ஸ்லிப்பரை கழட்டி வைக்க இடம் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்தால் மட்டும் அமௌண்ட் கொடுத்து ஸ்லிப்பரை கொடுத்து வைங்க. கோவில் பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக நீட்டாக இருந்துச்சு. கோவிலுக்கு சாமி கும்பிட்ற வர்றவங்களை விட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் வராங்க. வெயில் அதிகமாக இருந்தாலும் அதை விட காற்று ரொம்ப அடிக்கிறனால வெயில் வந்து தெரியவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே கல் கட்டடம் கிடையாது, எல்லாமே சிமெண்ட் கட்டடம் தான். இன்க்ளூடிங் சாமி கூட சிமெண்ட்ல தான் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்குள்ள ஒரு சின்ன விளக்கு ஒளி கூட இல்லை. சாமிக்கு உண்டான ஸ்மெல் எதுவுமே இல்லை. சாமியோட ஃபீலே இல்லை. அதாவது பாசிட்டிவிட்டி, அந்த எனர்ஜியே இல்லை. கோவிலுங்கிற ஃபீலே வரல. ஒரு பெரிய மஹால் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மஹாலில் 2-3 சாமியை தவிர்த்து மிச்ச எல்லா இடமே கடைகள் தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் கோவிலுக்கு வெளியே தான் நிறைய கடைகள் இருக்கும். இங்கே வந்து கோயிலுக்குள்ளேயே முக்கால்வாசி கடைகள் தான் இருக்குது. கோவிலுக்கு போன ஃபீலே இல்லை. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு சாதத்தை பிரசாதமாக ஃப்ரீயாகவும் தாராங்க, அமௌண்ட் கொடுத்துமே தாராங்க. லட்டு, புளியோதரை, இந்த மாதிரி எல்லா வகையான பிரசாதமும் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். நாங்கள் ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த பருப்பு சாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நிறைய இடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். கோவிலுக்கு போகிறோம்னு நினைக்காம சுற்றி பார்க்க போனோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.